பிக் பாஸ்லயே ஒரு பெஸ்ட் ஒஸ்ட் போரிங் ஒரு சீசன்னா அது இந்த பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். இந்த இதுல நம்மளுக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் இல்லாம கண்டமணிக்க ஏதோ ஒன்ன போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. இதுல நீங்க விஷ்ணுவா, தினேஷா, மணியா இந்த மாதிரி நீங்க நிறைய டவுட்ல இருக்கலாம். யாரு டைட்டில் வின்னர் ஆவாங்க? நான் கிளீன் அண்ட் கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். இதுல உங்களுக்கு கிளியர் ஆயிடும் யாரு இந்த பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் ஆவாங்க. 2 பேர் தான் அதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு ஒன்னு மாயா, இன்னொன்னு அர்ச்சனா. இதுல 25 நாளுக்கு முன்னாடி, அதாவது 25 நாள் முன்னாடினா இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ண 25வது நாள்லயே வெளியே போக வேண்டிய ஒரு நபர்னா அது இந்த மாயா. சோ கமல் அவர்களோட சப்போர்ட்ல இந்த மாயா வந்து இப்ப கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவே எவிக்ட் ஆகி வெளியே போக வேண்டியவங்க, ஓட்டிங் லிஸ்ட்ல ரொம்ப லாஸ்டா வந்தவங்க, அந்த வாரம் நம்ம வெளியே போவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு வாரத்துல இந்த வாரம் எவிக்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் வந்து ஒரு பெரிய குண்டை போட்டு மாயாவை சேவ் பண்ணிட்டாரு. சோ மாயா வந்து இவ்வளவு நாள் சர்வைவ் ஆகி வர்றதுக்கு காரணமே இந்த கமல்ஹாசன் தான் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அந்த ஒரு நபர் தான் இவ்வளவு நாளா மாயாவை சேவ் பண்ணி இந்த கேம்ல லாஸ்டா கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு ஒரே காரணம், ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் மேல ஒரு கேவலமான ஒரு பேர் வந்து இடையில வந்து அவர் பேரை அவரே கெடுத்துக்கிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னா பிரதீப் ஆண்டனிய ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றினது. இப்போ ரீசெண்டா உள்ளக்க அந்த ஒரு போர்டு வச்சிருக்காங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ள அந்த போட்டோஸ்லாம் இருக்கு அந்த போர்டுல. அதுல கூட பிரதீப் ஆண்டனியோட போட்டோ கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோட செயல்படுறாரு. நல்ல வேலை இவர் நம்பி நம்ம நாட்டை கொடுக்கல. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாயாவை இவ்வளவு நாள் இவர் சேவ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இவரோட ஒரு விளம்பரத்துக்காக தேடுறாரா இல்ல என்னன்னு ஒன்னும் நம்ம மக்களுக்கு இன்னும் புரியல. சோ இப்ப விஜய் டிவியே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. ஏன்னா ஒரு சைடு இது கமல்ஹாசன் அவரோட ஒரு பிரஷர் வந்து விஜய் டிவிக்கு செம்மையா போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம், மாயாவை டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரஷர். ஆல்ரெடி விஜய் டிவி ஃபர்ஸ்ட் 35 நாள் பிரதீப் ஆண்டனி வச்சு ரொம்ப கண்டென்ட் வாங்கின ஒரு விஜய் டிவி, டிஆர்பில நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு சேனல், இப்போ ரொம்ப அடி வாங்கி இதாவது என்ன கண்டென்ட் இல்லாம அரைச்சமாவே அரைச்சு கண்டமணிக்கு ஏதோ போட்டு ஒவ்வொரு எபிசோடையும் ஓட்டிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ். சோ ஆல்ரெடி இதுலயே நம்ம அடி வாங்கிட்டோம். இதுல நம்ம மாயாவுக்கு டைட்டில் வின்னரா கொடுத்தோம்னா நம்ம சேனலோட நேம் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுமா, இல்ல அடுத்த பிக் பாஸும் இனிமே இதே மாதிரி ஓடாம போயிடுமா அப்படின்ற மாதிரி விஜய் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தோட இருக்காங்க. இருந்தாலும் இந்த கமல்ஹாசன் சார் அவரோட சப்போர்ட்ல மாயா ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஒரு முடிவு எடுத்தானா நல்லா இருக்கும். மாயாவுக்கு நாங்க டைட்டில் வின்னர் கொடுத்தோம்னா என் சேனல் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடும். சோ நீங்க அடுத்த எபிசோட்ல அடுத்த சீசன்ல நீங்க ஹோஸ்டா வேணா நாங்க வேற யாராவது சேர்த்துக்கிறோம், நீங்களும் வெளியே கிளம்பிருங்க, நாங்க மாயாவுக்கு டைட்டில் வின்னர் கொடுக்க முடியாது இப்படின்ற மாதிரி விஜய் டிவி ஒரு டிசிஷன் எடுத்தானா இது கண்டிப்பா ஒரு அன்ஃபேர். மாயா அர்ச்சனா இந்த கேமோட டைட்டில் வின்னர் ஆனாங்கன்னா மக்களோட ஓட்டிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஜெயிச்சு. ஸோ அவங்களும் எதுவும் பண்ணல. இருந்தாலும் பிரதீப் ஆண்டனியோட ஃபேன்ஸ் வந்து அர்ச்சனாவை சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த நேரத்துல ரெட் கார்டு கொடுக்காம இருந்த ஒரே ஒரு நபர்னா அது வந்து அர்ச்சனா மட்டும்தான். விசித்ராவும் இடையில இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க நிறைய இடையில கெட்ட பேர் வாங்கிட்டு அவங்களும் வெளியே போயிட்டாங்க. ஸோ அர்ச்சனா இந்த கேமோட டைட்டில் வின்னர் ஆனாங்கன்னா இது கண்டிப்பா ஒரு ஃபேர். விஜய் டிவி மேல ஒரு மரியாதை வரும் மக்களுக்கு. சரி, பிக் பாஸ்னா இது அவங்க ஃபுல்லா கண்டென்ட் தான், ஃபுல்லாவே பொய்யா தான் நடக்குது அப்படின்ற சும்மாவே ஒரு கான்செப்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. அது உடையும். எது உடைஞ்சா, அதாவது அர்ச்சனா இந்த கேம்ல ஜெயிச்சாங்கன்னா சோ மாயா இல்ல அர்ச்சனா இவங்க 2 இடத்துல யாராவது ஒரு டைட்டில் வின்னர் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேர் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கதையே இருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரு சேனல் பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் ஆகுறாங்க அப்படின்றத. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அட்வான்ஸா எனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா நான் கண்டிப்பா அட்வான்ஸ் அப்டேட் பண்ணுவேன். பை.